ஹைப்பா, குட் மார்னிங். கிச்சன் இப்போ இப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பார்க்கலாமா? இப்படி தான் இருந்தது. இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோம். மேலெல்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருந்தாலும் கீழே இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் இதுவாக தான் இருந்தது. அதனால் வந்து ஸ்டிக்கர் வந்து வாங்கி புதுசாக ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நகர்த்தி வச்சுட்டு ஸ்டிக்கரை பிச்சுட்டு ஒட்டிடலாமா? நாங்கள் இப்போ தான் கட் பண்ணேன். ஒட்டி ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஓரளவு பிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணோம், சோப் வாட்டர் வச்சு ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் அந்த கேப்லலாம். அப்போ கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. அப்புறம் அவ்வளோத்தையும் நல்லா சுரண்டி எடுத்துட்டு ஃபுல்லாக சோப் போட்டு ஒரு வாட்டி நல்லா கழுவி விட்டு தொடச்சிட்டு இந்த ஸ்டிக்கர் தான் ஒட்ட போகிறோம். கொஞ்சம் மைல்டாக இருக்கட்டும் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒட்ட போகிறோம். பொண்ணு கடகடன்னு ஈஸியாக ஒட்டிட்டா. நான் வந்து அந்த பக்கம் எல்லாம் கழுவ வேண்டியதெல்லாம் கழுவி அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் இவங்க வந்து இந்த பக்கம் ஒட்டியாச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்தது ஒட்டுறதுக்கு. சில நேரம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்டிக்கர் வந்து டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஒட்டினதுக்கப்புறம் தெரிஞ்சது கொஞ்சம் அந்த ட்ரெயின் சீட் கலரில் இருந்த ஒரு ட்ரெயின் ஃபீல் வரா மாதிரி எனக்கு இருந்தது. எங்கள் வீட்டில் ஆனால் எல்லாம் பையன் எல்லாருமே இந்த கலர் நல்லா இருக்குது, மைல்டாக நல்லா இருக்குன்னு. ஆனால் அந்த எண்டில் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. பிட்டாக அந்த ஸ்டாண்டு இருக்கிறதுனால பிட்டாக கட் பண்ணி ஒட்டணும். அந்த எண்ணெய் பாட்டில் அது எல்லாமே கழுவி வச்சுட்டேன் நான். ஃபுல்லாகவே ஒட்டுனா மேலே எப்படி இருக்குது இந்த கலர்னு சொல்லுங்கள். இந்த அளவுக்கு ஒட்டியிருக்கோம். ஏன்னா சிங்க்கு பக்கத்தில் தண்ணி இதுவாச்சுன்னா ரொம்ப அதுவே தெரியல பிஞ்சிருமான்னு. சரி இது வரைக்கும் ஒட்டலாமேன்னு இது வரைக்கும் ஒட்டியிருக்கோம். இப்போ வந்து இந்த பக்கம் எல்லாமே இப்படி இருக்குது. இதை வந்து சூப்பராக இந்த பக்கம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாமா? எப்படி குப்பை பயங்கரமாக கிடக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து இங்கே ஒரு பீடிங் இருந்தது, அது விழுந்துருச்சு. சரி உடஞ்சிருச்சு. சரி இப்போதைக்கு இதை வச்சு இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் இப்படி ஒட்டி வச்சுருக்கேன். அது நிற்குமான்னு தெரியல, ஈரப்பட்டுச்சுன்னா. சரி அந்த அளவுக்கு ஒட்டிடலான்னு ஏதோ இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குல்ல இந்த அளவில். மேலேயும் சிம்னி மேலேயும் ஒட்டலை, சும்மா லைட்டாக ஸ்டிக்கரை வச்சு செலோ டேப் போட்டேன் 2 பக்கம். பயங்கரமாக இருக்கு, அடிக்கிடலாம். அப்புறம் கொஞ்சம் இருந்ததில் கிச்சன் வைக்கிற அந்த கபோர்டு இந்த டப்பாவில் கொஞ்சம் ஒட்டி வச்சுட்டேன். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதுலேயுமே ஒட்டிட்டேன். இது வந்து இந்த மாதிரி வைக்கிறது மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வைக்கிறது. சரி ஒரே மாதிரி இருந்தால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா? அதனால் நீங்களும் ஸ்டிக்கர் ஒட்டினா இந்த மாதிரி டப்பாவில் எல்லாமே ஒட்டினா கூட பார்க்கறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். முடிஞ்சதா வேலை? முடிஞ்சது, க்ளீன் பண்ணியாச்சு. உனக்கு தானே அதிக வேலை, க்ளீனிங் தான் என்னோட வேலை. போட்டுட்டு வரேன். இப்போ போட்டுட்டு வந்துட்டு அதாவது என்னென்ன இடத்துல இருக்குமோ அதெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம். அந்த ஸ்டாண்டெல்லாம் அந்த ஸ்டிக்கரை சும்மா ஒட்டலை மடித்து வச்சுட்டு ஸ்டாண்டெல்லாம் கழுவி வச்சுருந்தேன். பேப்பரெல்லாம் போட்டுட்டு என்ன அடுக்கணுமோ அதாவது இடத்துல அழகாக அடுக்கி ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். இதில் நல்லெண்ணெய், சமையல் எண்ணெய், கத்தியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். டிகாஷன் ஊற்றுறது. அப்புறம் இதில் வந்து சர்க்கரை, டீ தூள், காப்பி தூள், பூண்டு, மசாலா, இது கரம் மசாலா எல்லாமே, அதாவது தாளிக்கிற அந்த பட்டை கிராம்பெல்லாம் இந்த டப்பாவில் ஒன்னடியாக போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் இதில் கல்லுப்பு, இதில் தூளுப்பு, இதில் காஞ்ச மிளகா. அப்புறம் இந்த மாதிரி டப்பா வந்து 4 இது 199 பொண்ணு வாங்கினா. சீரகப்பொடி, தனியா பொடி, வெறும் மிளகாத்தூள், மிளகுத்தூள், இது எல்லாமே நம்ம நுணுக்குனது தான், கடையில் வாங்கினதில்ல. அதுக்கு பின்னாடி நூடுல்ஸ் செய்கிற சில ஐட்டம்லாம் மேலே வந்து வெந்தயம் ஏதாவது ஊற வச்சு குடிக்கணும்னா இந்த டம்ளரில் யூஸ் பண்ணுறதுனால இதை தனியாக வச்சுருக்கேன். சூப்பராக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாம் அடுக்கி முடிச்சதுக்கப்புறம் லுக்கு இப்படி தான்ப்பா இருக்குது. எனக்கே நல்லா ஒரு நீட்டாக இருந்தது. கிச்சன் எப்படி இருந்தாலும் நம்ம வச்சுக்கிறதுல தான்ப்பா இருக்குது, நீட்டாக இருக்குது. சின்னதாக இருந்தாலும் கபோர்டு இருக்கோ கபோர்டு இல்லையோ என்னென்னா நமக்கு அரேஞ்ச்மெண்ட்டோ அது கரெக்டாக ப்ராப்பராக இருக்கிற இடத்துல நம்ம எப்படி நீட்டாக சுத்தமாக வச்சுட்டா கிச்சன் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நான் வந்து அடுப்பில் பால் வலிஞ்சால் கூட உடனே துடைப்பேன். எப்போவுமே நீங்கள் அடுப்பு பளிச்சுன்னு இருக்கணும்னா சூடாக அதாவது சமைச்சு முடிச்ச உடனே அந்த பிளேட்டை எடுத்துட்டு நீங்கள் வந்து ஈர துணி போட்டு தொடச்சிங்கனாலே பளிச்சுன்னு ஆயிரும்ப்பா. இந்த பக்கம் எப்பயுமே சில நேரம் கச்சனாகும், என்னன்னாலும் இப்படி தான். இந்த பக்கம் மிக்சி, கிரைண்டரு, ஜூஸர் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் அக்வாகார்டு, கப்பு எல்லாமே இங்கே தான் இருக்குது. தட்டு இந்த மாதிரி
சிங்கில் பாத்திரமும் எதுவும் சேர்க்கல. க்ளீன் பண்ண கையோட எல்லாத்தையுமே கழுவி முடிச்சாச்சு. இப்போது மளிகை சாமான்லாம் கொஞ்சம் கொட்ட வேண்டிய வேலைலாம் இருக்குது. காய்கறி வாங்கிட்டு வந்து வெங்காயம் இதெல்லாம் ஃபில் பண்ணணும். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த க்ளீனிங் வீடியோ பிடிக்குதா? உங்களுக்கும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது, மாற்றி வைக்கிறது இந்த மாதிரிலாம் பிடிக்குமா? நான் மேலே சிம்னி மேலே வந்து இதை வந்து ஒட்டலை, சும்மா இதை வந்து இப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு செல்லோ டேப்பு, இந்த பக்கம் ஒரு செல்லோ டேப்பு போட்டுட்டேன். ஒட்டினா அப்புறம் திரும்ப ரொம்ப பிக்கிறது கஷ்டம், அதனால் இப்படியே போட்டுட்டேன் நான். அவ்வளோதானா? பிடிச்சிருக்கா? இது ஒரு 4 மந்த்ஸ்க்கு அந்த மாதிரி அடிக்கடி மாற்றிட்டே இருந்தால் நமக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும்ப்பா. அப்புறம் இந்த ஸ்டிக்கர் வந்து நான் ஆன்லைனில் வாங்கலை, வீட்டுக்கிட்ட இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். இவ்வளவு ஒட்டி இன்னும் வந்து 1 மீட்டர் மீதி இருக்குது. இது எவ்வளோன்னா 199. ஷீட்டுமே நல்லா இருக்குப்பா. அவ்வளோதான்ப்பா. கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.